பல நேரங்களில் வாழ்கின்ற காலத்தில் எட்ட வேண்டிய உயரத்தை பலர் எட்டாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய சொல் அவர்களை கடந்து போகின்ற பொழுது அதை சரியாக அடையாளம் கண்டு அதை கைப்பிடித்துக் கொள்ளாததுதான். நம்மில் பல பேருக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. ஆர்ப்பாட்டமாகவும் அலங்காரமாகவும் பொழுதுபோக்காகவும் நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை எளிதாக நாம் கவனித்து விடுகிறோம். பல நேரங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இல்லாமல், ஆடம்பர சொற்கள் இல்லாமல், அலங்கார நகைச்சுவைகள் எதுவும் இல்லாமல் ஆழமான சிந்தனைகளை சொல்லக்கூடியவர்களை நான் கேட்டிருக்கிறேன். பலர் அந்த பேச்சை முன்னம் நான் சொன்னவர்களை கேட்பது போல் கேட்பதில்லை. கேட்கின்ற பயிற்சி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் பேசக்கூடிய உரிமையை பெறுகிறார்கள். யார் அப்படி பேசுகிறார்களோ அவர்களை கண்டு இந்த உலகம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறது. கவனமாக கேட்கக்கூடியவர்கள். இந்த 3 செஷன் இருக்கு, 3 செஷன்லயும் 3 பேர் பேச போறோம். 2 பேர்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருந்துருங்க. இந்த 3 செஷன் மட்டும் அவங்க தான் இப்போதைக்கு இந்த ஒரு 2 மணி நேரம் உங்க வாழ்க்கையை சீரழிக்க போறவங்க 2 பேர் தான். ஒருத்தங்க உங்க வலதுபுறத்துல உட்கார்ந்து இருக்காங்க, இன்னொருத்தங்க உங்க இடதுபுறத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இந்த 2 பேர்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம் காதுகளுக்கு வந்து சேரும். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், சிந்தனைகளை வாயிலே குப்பைகளாக கொண்டு தேடிக்கொண்டே இருப்பார்கள். எங்கே குப்பை தொட்டி கிடக்குதுன்னு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க காதல போட்டு விட்டுருவாங்க. உங்களை கடந்த எந்த ஒரு சிந்தனை சொல்லும் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக நான் மிக விழிப்புணர்வோடு இந்த 15 நிமிடங்களை செலவழிக்க போகிறேன். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் புல்லாங்குழல்கள் இடத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்கின்ற மன உறுதியோடு தொடங்குகிறேன். சமீப காலமாக ஒரு மிகப்பெரிய பழிச்சொல், அது ஒவ்வொரு தலைமுறையும் சொல்லுவதுதான். ஆனால் சமீப காலமாக இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு பட்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். 40 வயதில் ஒருவர், 50 வயதில், 60 வயதில் ஒருவர் இந்த உலகத்தில் சாதனையாளராக வருகிறார் என்றால் அதற்கு பின்னால் அவர் ஒரு 30 ஆண்டுகள் அல்லது 40 ஆண்டுகள் செலவழித்து இருப்பார். இளமையிலிருந்து தொடங்குவதுதான் மிகப்பெரிய அளவிலே போய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான கால எல்லை. சரவணன் என்னிடத்தில் சொன்னார்கள், ஒரு 2000 இளைஞர்களிடத்தில் நீங்கள் பேச போகிறீர்கள், தலைமைத்துவத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னார்கள். சட்டுன்னு மனசுல ஒரு விஷயம் வந்ததுங்க. முதுமைக்கும் இளமைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இங்க தமிழ் தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க நம்புறேன். முதுமைக்கும் இளமைக்கும் வித்தியாசம். இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுத தெரியவில்லை. முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மை இல்லை. இந்த மை நிரம்பிய பேனாவுக்கு எழுத தெரிந்துவிட்டால் அவர்களால் இந்த சமூகம் பயன்படும் என்று நம்புகின்ற காரணத்தினால்தான் ஐசிடி போன்ற நிறுவனங்கள் இளைஞர்களை நோக்கி பாய்ந்து வருகிறது. உங்கள் மத்தியில் உங்களை பற்றி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். நான் அந்த பட்டியலை வாசிக்கிறேன். உங்களில் யாரேனும் அப்படி இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள். நான் அப்படி இல்லை என்றால் இதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட்டியல் தொடங்குகிறது. இன்றைய தலைமுறையின் போக்கு பயமாக இருக்கிறது என்பது அந்த செய்தியினுடைய வாக்கியம். பிடித்த ஒரே பொருள் இன்றைய இளைய தலைமுறைக்கு, பிடித்த ஒரே பொருள் செல்போன். படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும். நீங்க நோட் பண்ணி போட்டுட்டே வரணும். நீங்க எதெல்லாம் இல்லையோ அதை விட்டுடுங்க, எதெல்லாம் இருக்குதோ மாத்திக்கோங்க. படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும், கஷ்டப்படாமல் வேலை கிடைக்க வேண்டும், யாருக்குமே மரியாதை தரக்கூடாது, தனக்கு தெரியாத விஷயம் என்பது எதுவுமே இல்லை, எல்லாமே உடனே கிடைக்க வேண்டும், காசுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், சினிமா, கிரிக்கெட், செல்போன் இவைதான் உலகம்,
பெண்கள் மீது மரியாதையே இல்லை. ஆசிரியர்கள் மூத்தோர்கள் எல்லாம் புழுப்பூச்சி மாதிரி. வரலாறு, பண்பாடு, கலை, இலக்கியம், அரசியல் குறித்த அடிப்படை புரிதல்கள் கூட இல்லை. ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாது. ஒரு வரி கூட வாசிக்கிறது கிடையாது. தப்பில்லாமல் தமிழோ ஆங்கிலமோ எழுதவோ பேசவோ தெரியாது. கைத்தட்டி காட்டி கொடுக்காதீங்க. ஒரு விஷயத்தை கோர்வையாக சொல்ல வராது. வீதியில் நின்று விஷம் குடித்துக் கொண்டிருந்தாலும் அதையும் செல்போனில் செல்ஃபி எடுத்து போட வேண்டும். பள்ளி சீருடையுடன் கூட டாஸ்மார்க் போகிற அளவுக்கு தைரியம். சின்ன வயசிலேயே வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை. எப்போதாவது ஏதாவது ஒரு போதையில் தன்னை மூழ்கடித்துக் கொள்ள விரும்புகின்ற மனநிலை. எதிலும் நிரந்தரமாக நிலை கொள்ளாத அலைபாயும் மனம். உள்ளாடை தெரிய பேண்ட் போட்டு காண்டாமிருகம் போல முடிவெட்டி எவரையும் கண்களை பார்த்து பேச முடியாமல் வினோதமாக வெறித்த பார்வையுடன் நடப்பது. இந்த அபாயத்தை சமூகம் இன்னும் முழுமையாக உணரவில்லை. பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஓரளவுதான் தெரியும். பெற்றோரின் அளவுக்கு மீறிய செல்லம்தான் சகலத்திற்கும் காரணம். தங்களை அறியாமல் அவர்கள் இவர்களை அனைத்து அடாவடித்தனங்களுக்கும் துணை போகிறார்கள். அவர்கள் பார்க்கிற பிள்ளைகள் இல்லை இவர்கள். இவர்கள் உள்ளுக்குள் வேறொரு ஜோம்பியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளியில் படிக்கிற போது அவன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துவதில்லை. இவர்களுக்கும் இந்த இரு தலைமுறையினருக்கும் மலையளவு வித்தியாசம். மேற்சொன்னவை ஏதோ ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் என்று எண்ண வேண்டாம். இரு பாலருக்கும் அது பொருந்தும். காலம் காலமாக மூத்தோர் இளையோர் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டாக இதை எண்ணிவிடாதீர்கள். கடந்த பல்லாயிரம் வருடங்களில் இப்படி ஒரு ரசனை குறைந்த, சுய சிந்தனை இல்லாத, சோம்பலும் அலட்சியமும் கொண்ட தலைமுறையை இந்த உலகம் சந்தித்ததே இல்லை. எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. வரிசையா இந்த தலைமுறை, மூத்த தலைமுறை இளைய தலைமுறையின் மீது சுமத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பட்டியல். உள்ளபடியே நான் ஆழமா யோசிச்சு எல்லாத்தையும் படிக்கிறேங்க. ஒரு 2-3 தாங்க நான் ஆசிரியராக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்கள் வயது குழந்தைக்கு பெற்றோராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நான் கண்டுபிடித்திருப்பது ஒரு 2-3 விஷயம்தான். இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இளைஞர்கள் மீது வைப்பதற்கு என்ன காரணம் என்றால், நான் இப்படி யோசிக்கிறேன். அதிகமான தகவல் தொழில்நுட்ப அறிவியல் சூழலில் மூத்தோருக்கு உங்கள் மீது அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கிறதோ என்றுதான் நான் யோசிக்கிறேன். இந்த எதிர்பார்ப்புகள் தான் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு காரணமாக இருக்குமோ என்று யோசிக்கிறேன். இந்த குற்றச்சாட்டுகளை உங்கள் காதுகளில் நான் போட்டுவிட்டேன். இதில் ஏதேனும் ஒன்றிலாவது உங்களுடைய மனமோ வாழ்க்கையோ இருந்தால் அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு வாய்ப்பிற்காகத்தான் இதை நான்